நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி. தமிழகத்தின் பொற்கால ஆட்சியாளர் தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இயக்கிய 12,000 அரசு பள்ளிகள் நினைவு கூறும் தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்கிய இந்த காலத்தில் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்த பெருந்தலைவரின் பிறந்த நாளான இன்று கல்வி வளர்ச்சி நாளாக நம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. மேலும் தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கிய மறைமலை அடியர்களின் பிறந்த நாள் ஆன இன்று தமிழ் வளர்ச்சி நாளாக நம் பள்ளி கொண்டாடவுள்ளது. மேலும் வீரமாமுனிவர் தமிழ் இலக்கியக் கழகம் 6வது ஆண்டை நோக்கி பயணிக்கும் இந்த நல்ல பொன்னான வேளையிலே அனைத்து விழாக்களும் கூட ஒருசார் விழாக்கள் அனைத்தும் நடைபெற்றது. தமிழ் வளர்ச்சி நாள் விழா மற்றும் காமராஜர் பிறந்த நாள், மறைமலையடியார்கள் பிறந்த நாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழா நடைபெற்றது. வீரத்தை பறைசாற்றும் பாடல் தமிழ் தெய்வ வாழ்த்து முழக்கத்துடன் ஒலிக்கப்பட்டு இறை வழிபாடு கூட்டம் தொடங்கி தாய் தமிழ் வாழ்த்து கருணாநிதி அவர்களால் திருத்தம் செய்யப்பட்ட பாட்டு அல்ல, இது மனோன்மணியத்தின் புதிய பாடல். இப்பாடல் ஒலிக்கப்பட்ட பின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு பள்ளியுடைய இறைவணக்கம் நிறைவு பெற்றது. பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்கிறோம். தலைமை உரையாற்ற சிறப்பு விருந்தினரை வரவேற்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது இனிய அன்பு சகோதர கண்மணிகளே, இன்றைய தினம் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமையும் என முதலில் இறைவனை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினை தொடங்குகிறோம். மாணவ பருவத்திலே நல்ல நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நமக்கும் நாட்டுக்கும் நாம் செய்யக்கூடிய பெரிய தொண்டு. சிறு வயதில் நாம் எதை கற்றுக் கொள்ளுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் கூட வரும். நம்ம தவறு பண்ணா அந்த தவறு பண்ணிக்கிட்டே இருக்கதான் தோணும். அதுக்கப்புறம் திருந்துறதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுதான் அந்த கொஞ்சம் இல்லைன்னா இல்லை. ஆனா படிக்கிற பருவத்துல எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பசுமரத்த அடிப்படையில் நம்ம மனதில் பதிவு. அந்த அடிப்படையிலே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே என்னுடைய மாணவர்களுக்கு சிறு வயதில் நல்ல நற்பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். முன்னால் முடிந்தவரை ஏதோ ஒரு ஹெல்ப், அதாவது பண உதவியோ இல்லைன்னா ஏதோ ஒரு சட்டத்துணி எடுத்து கொடுக்கிறது உதவிதான். நாம் பிறருக்கு உதவியாக இருந்தால் நமக்கு இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டியது. அதாவது என்னென்ன வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லவே கூடாது. இருக்கிறது நம்முடைய சந்ததியும் நல்லா இருக்கும். அதுதான் சரிங்களா? அதனால நேற்று முத்துப்பாண்டி கல்வி இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் சார், நீங்க வாங்க
அதில் கலந்துட்டேன் சார், நீங்கள் சிறப்புரையாருன்னு சொன்னாப்புல. எனக்கு இப்பயும் ஒரு மீட்டிங் அங்கே இருந்தாலும் அதை நான் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சு நாங்கள் கிளம்பணும். அந்த அடிப்படையில் தான் வந்திருக்கிறேன். அதாவது வருகிற 15ஆம் தேதி வந்து நம்ம காமராஜருடைய பிறந்த விழாவையும், அடுத்ததாக ஜோசப் உயர்நிலைப் பள்ளியினுடைய ஒரு பெரு நிகழ்வாக தமிழ் இலக்கிய கழகம், அதாவது 6வது ஆண்டு விழா துவக்க விழாவை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சி நாள் மற்றும் காமராஜர் பிறந்த தின விழாவை கொண்டாடும் பொழுது கல்வி வளர்ச்சி நாளாக நாம் அறிவித்து இதை நாம் கொண்டாடுகிறோம். வருகிற அந்த 15ஆம் நாள் ஜூலையில காமராஜருடைய பிறந்த தினத்தை நாம் இந்த விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லாவே நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். அவர் ஒரு பெரிய மனிதர். அதாவது தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வார். இந்த சத்துணவு திட்டம் என்று அறிவித்து நாம் செயல்முறைகள் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்படுத்துறார். இலவச உணவு சொல்லி ஆரம்பத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு முக்கியம். அதாவது பசியோட இருக்க குழந்தை வந்து படிக்க போறதுங்க. அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை பார்த்து அவர் கேட்ட போதுதான் அவன் சொன்னா, எனக்கு வந்து படிக்க வர்றது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா எனக்கு சாப்பாடு யாரு போடுவான், எனக்கு நான் வந்து ஆடு மேய்ச்சி கொண்டு போய் கொடுத்தாதான் எனக்கு எங்க அம்மா சாப்பாடு போடுவாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நான் எப்படி நான் படிக்க வர முடியும்? அப்பதான் அவரு சிந்திச்சார். என்னன்னா ஒரு மாணவர் பருவத்துல அவனுக்கு வாழ்வாதாரம் வந்துட்டு சாப்பாடு வந்து, அப்ப அதை நம்ம வந்து எடுத்து செஞ்சோம்னா தான் அடுத்த அந்த சந்ததியும் நல்லா இருக்கும். அப்ப கல்வி முக்கியம் அப்படிங்கிறத ஒரு உணர்ந்தார். அடுத்து என்ன பண்ணாரு, உணவு முக்கியம் அப்படிங்கிறது. அதுக்காகவே என்ன செஞ்சாங்கன்னா இலவச உணவு திட்டத்தை வந்து ஒரு அறிமுகப்படுத்தினாரு. அவருடைய பாக்கெட்ல கொஞ்சம் பணமும் போட்டாரு. இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்கள்டையும் கொஞ்சம் பண உதவிகளை வாங்கி அந்த சாப்பாடு முதல்ல ஃப்ரீயா கொடுத்து பள்ளி பிள்ளைகளை வர வைப்போம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணாரு. அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சத்துணவு திட்டமாக பல வடிவங்கள் வந்து வந்திருக்கு. நல்ல ஆரோக்கியமான உணவு வழங்கப்படுகிறது. இப்ப நம்ம கேசிஎஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா கைத்தறி அரிசி பணம் போட்ட ஒரு லோகோ, அதை சமைச்சு போட்ட குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுதான் நடந்தது. அந்த அடிப்படையில நம்ம தேசியத்தை வந்து நமக்கு உற்பத்தி பண்ணி இந்த கல்வியை பயன்படுத்துறாங்க. அதனால அந்த காமராஜர் வந்து நம்ம மீண்டும் கல்வியினுடைய அடிப்படைகளை அவர் செய்து கொடுத்ததுனால இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நல்லாவே இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். பிறந்த நாளாக வந்து இவருடைய நினைவு நாளாக வந்து நம்ம தமிழ் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நாம கொண்டாடுறோம். அதுக்கு நம்ம மாணவர்கள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வைத்து இந்த அருமையான வந்து சிறப்பாக இந்த இடம் கொடுத்தவர் மற்றவருடைய ஊக்கமாக வணங்கி இந்த வாய்ப்புக்கு எனக்கு பெரும் உதவியாக இருந்த என்னுடைய தமிழை வாதி உலகை தோன்றுகின்றேன். இன்னைக்கும் பல அளித்தாலும் தமிழின் முதல் புத்தகமான தொல்காப்பியம், தமிழ் என்கின்ற தொல்காப்பியர் எழுதிய புத்தகம் இன்னைக்கும் தமிழுடைய பழமையை சான்றாக விளங்குகிறது. நம்ம தமிழ் வளர்ச்சி நாள் எதற்காக கொண்டாடுறோம்னா, ஜூலை 15ஆம் தேதி மறை மலை அடியார் அவர்கள் தமிழ் இயக்கத்துடைய பிறந்த நாள். தமிழ் வளர்ச்சி நாளாகவும் வேதாரண்ய தமிழ் இலக்கிய கழகம் 6வது ஆண்டு தனது பயணத்தை துவங்குகிறது. அதாவது மதுரையிலுடைய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியுடைய 50வது வருட கல்விப் பள்ளியில வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய மன்றம் உருவாக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு அந்த பள்ளியில் நம்ம பள்ளி சேர்ந்து மாநில அளவிலான இலக்கிய போட்டிகள் நடந்தது. அதுல 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம்
பள்ளி மாணவர்கள் தமிழ் இலக்கியம் பற்றி மாணவர்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு ஆங்கில கல்வி நம் வாழ்க்கையின் முக்கிய தீபம். தமிழ் கல்வி நம்மளுடைய வாழ்க்கையில் மரபு உணர்ச்சி நம்மளுடைய கலாச்சாரம் என்பதால் ஆங்கில கல்வியை தொடர்ந்தாலும் தமிழ் கல்வி நாம் உயிரோடு இருக்க வேண்டும். அனைவரும் தமிழை கற்று இன்றைய தமிழ் வளர்ச்சி நாளை கொண்டாடுவோம். நன்றி. இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் காமாட்சி. அதன் பிறகு காமாட்சி என்ற பெயர் ஆனது காலப்போக்கில் அவர் அனைவராலும் காமராஜர் என்று அழைக்கப்பட்டார். இவர் ஆரம்ப கால கல்வியிலே 1907ஆம் ஆண்டு பாரம்பரிய பள்ளியிலும் 1908ஆம் ஆண்டு ஏனாதி வித்யாசாலையில் நாராயண பள்ளி படிப்பினை படித்து வந்தார். இதற்கு அடுத்த நிலையாக 1909ஆம் ஆண்டு அவரது ஊரிலே உள்ள உயர்நிலை பள்ளி படிப்பினை தொடர்ந்தார். ஆனால் திடீரென அவர் தந்தை மரணமடைந்த காரணத்தினால் பள்ளி படிப்பினை உண்மையாக முடிக்காமல் பாதியிலே முடித்துவிட்டார். காமராஜர் இளம் வயதிலேயே பள்ளி படிப்பினை பாதியிலேயே முடித்ததாலும் கூட நாள்தோறும் செய்தித்தாள்களை படிக்க அதன் மூலம் 18 வயதில் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார். இதன் பிறகு காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேர தோண்டினை செய்ய அதற்காக பொதுக்கூட்டங்களையும் நடத்த தொடங்கினார். மேலும் இவர் நடத்திய போராட்டமானது இவரது வாழ்க்கையில் பெரிய முனையினை ஏற்படுத்தியது. கர்ம வீரர் காமராஜர் 1954ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக முதலில் பணியாற்றினார். ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியர் ஆட்சியில் இருந்தபோது 6000 பள்ளிகளானது மூடப்பட்டுள்ளது. ஆனால் கர்ம வீரர் ஆட்சிக்கு வந்தபோது அத்தகைய 6000 பள்ளிகளுடன் சேர்த்து மொத்தமாக 12000 பள்ளிகளை திறந்து வைத்தார். மேலும் புதிய உணவு திட்டங்களையும் குழந்தைகளுக்கு 37% கல்வி கிடைக்கும் வரையிலும் கல்வியினை அளித்தார். பெருந்தலைவர் காமராஜர் தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சராக வெற்றி பெற்றாலும் கூட இவர் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று பணியினை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு மக்களுக்கான பணிகளை நிறுவ வேண்டும் என்று இவரை தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி, ஜகஜீவன் 6 முதல்வர்களும் அவர்களுடைய பணியினை ராஜினாமா செய்தனர். இத்தகைய பெருந்தலைவரின் திட்டமே காமராஜர் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. கர்மவீரர் காமராஜர் அவருடைய சொந்த ஊரானது விருதுநகரில் வாழ்ந்தபோது நகராட்சி அவருக்கு அளித்த சாதாரணமான நேரடி குடிநீர் வசதியினை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். மேலும் எந்த ஆடம்பர வாழ்க்கையினையும் வாழாமல் நாட்டிற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையினையும் அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் அவரது 72வது வயதில் மாரடைப்பு காரணமாக 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று இயற்கை செய்தினார். மேலும் இவர் இறந்தபோது அவருக்கு என்று இல்லை, வெறும் 4 சட்டை 130 ரூபாய் பணம் மட்டுமே. தமிழ் என்பது மொழி அல்ல, மக்களின் வாழ்வியல்.
தலைப்பு தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, அது மக்களின் வாழ்வியல், மரபு, வளர்ச்சி மற்றும் கலாச்சாரம். தமிழ் ஒரு மொழி, அது ஒரு உயிர் என்று பெரியார் கூறியது போல தமிழ் எங்கள் மூச்சில் மனதில் உணர்வில் நட்பில் நெஞ்சில் ஓடும் அது போன்றது. ஒன்று மொழி அம்பலான தமிழ். தமிழ் என்பது வெறும் வார்த்தைகள் கொண்ட ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் அடையாளம். பாரம்பரிய கலாச்சாரத்தின் நெஞ்சில் அரசுகள் அனைத்தும் தமிழில் இருக்கின்றன. நாம் வணக்கம் என சொல்வதில் வீட்டில் தூணில் தெய்வம் என நம்புவதில் சோறு போடுதல், காப்பு கட்டுதல் என அனுஷ்டங்களில் தமிழ் மரபுகள் புகுந்துள்ளன. ஒவ்வொரு படியும் தமிழ் உணவு, இடியாப்பம், கூழ், கஞ்சிகள், குறும்படைகள் போன்றவை தமிழர் பழங்கால உணவுகள் கூறுகின்றன. உடையாளர் விருதுகள், வெள்ளை வேஷ்டி, செங்கொடி இலை பாவாடை இவை அனைத்தும் பண்பாட்டு அடையாளங்கள். வாழ்க்கை முறைகள், பூஜைகள், முன்னோர் சங்க இலக்கியம், இலப்பதிகாரம், திருக்குறள் இவை மொழி அல்ல, தமிழரின் நெஞ்சில் பிரதிபலிப்பு. சோழர், சேரர், பாண்டியர் இவர்கள் கட்டிய கோயில்கள், வடிவமைத்த நீர்வழி முறைகள் தங்கள் வளர்ச்சியை மட்டும் காட்டவில்லை, தமிழர் அறிவியல் நாகரிகத்தையும் உலகிற்கு எடுத்து சொன்னது. வளர்ச்சி தமிழின் வழி. தமிழ் வழிகளில் வளர வேண்டும். தொழில்நுட்பம், மருத்துவம், கம்ப்யூட்டர் ஆகிய அனைத்தும் தமிழில் இயங்க வேண்டும். ஏனெனில் ஒரு மக்கள் தங்கள் தாய்மொழியை கற்றால்தான் அவர்கள் முழு அறிவும் திறமையை வெளிப்பட முடியும். கலாச்சாரம். தமிழ் ஒரு உலக பாரம்பரியம். கரகாட்டம், கும்மலாட்டம், குரலாட்டம் இவை வெறும் கலை அல்ல, ஒவ்வொன்றும் வாழ்வில் சுவைக்கும் வாசல்கள். விதிவிலக்க, கரிசுண்ணம், மண் வாசனை இவையெல்லாம் தமிழ் மட்டுமே உணரக்கூடிய உணர்வுகள். முடிவுரை. தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது எங்கள் வாழ்வில் மூச்சுக்காற்று. நாம் தமிழை பேசும்போது நாம் நெஞ்சல் பேசுகிறது. நம் குழந்தைகள் தமிழில் வளர வேண்டும். தமிழ் மொழியிலும் மரபிலும் கலாச்சாரத்திலும் ஏனெனில் தமிழ் நம் மொழி அல்ல, நம் அடையாளம். கபாடபுரங்கள் காவு கொண்ட பின் இந்திய மன்னன் பாண்டியன் கபாடபுரங்களை காவலர்கள் பின்னரும் காலத்தில் அறியாத கடினங்களை கொண்ட தமிழை பற்றி குமரிகண்டன் என்ற தலைப்பிலே தனது உலகத்திற்கு வருகிறார் என்பதில் மாணவன் இல்லை, இது ஒரு நிஜமான வரலாற்று நிகழ்வா? இந்த கேள்விகளுக்கான விடையை தேடி போனாலே தமிழரின் அடையாளம் என்னவென்று நம்ம புரிந்துவிடும். குமரிகண்டம் என்றால் என்ன? கண்டம் என்பது மாதவி நிலம் என்பதை குறிக்கும். குமரிகண்டம் என்பது தமிழர் வாழ்ந்த, கடலில் விழுந்த, மறைந்த பெரும் நிலப்பரப்பு. இது இன்றைய இந்தியாவின் தெற்கே இருந்ததாக கூறப்பட்டது. சுமார் 1,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்புகளுடைய தென்காசியாவின் பழங்கால நாகரிக மையம். பழமையும் பாரம்பரியமும் தமிழ் இலக்கிய சான்றுகள். 2ஆம் சங்கம் குமரிகண்டத்தில் தான் நடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது. சங்கங்கள் 3 இருந்ததென்றும் அது மதுரை, கபாடபுரம், சோனாடபுரம் ஆகியவற்றில் இருந்ததென்று பல நூல்கள் தெரிவிக்கின்றன. ராமாயணம், மணிமேகலை போன்ற இலக்கியங்களில் தென்னிலம்
போனது என்று கூறப்படுகிறது. சிலப்பதிகாரம் மூவுலகு உண்ட புகழ் தமிழ் கற்று என ஒரு பெரு தமிழ் பேரரசை குறிப்பதாக நம்மால் கருத முடியும். பண்டைய வரைபடங்கள் மற்றும் வெளிநாட்டு சான்றுகள் பண்டைய ஜப்பான், சீனா, கிரேக்கம், மாயா, இந்தோனேசியா, காம்போடியா, மலேசியா போன்ற நாகரிகங்கள் தமிழ் அல்லது தமிழுக்கே அருகிலுள்ள பல மொழிகளின் தாக்கங்கள் உள்ளன. இனிகா, மாயா நாகரிகம் போன்றவை தமிழர்களின் பல பெருமையுடன் ஒப்பிடப்பட்டுள்ளன. புவியியல் மற்றும் விஞ்ஞான அடிப்படை டெக்டானிக் தட்டுகளில் நகர்வால் பெரும் நிலப்பரப்புகள் கடலில் மூழ்கியிருக்க வாய்ப்புள்ளது. லெமூரியா கண்டம் என்ற விஞ்ஞான கருத்து குமரிக்கண்டத்தின் தகுதியாக ஒத்துப்போகும் உண்மையை கூறுகிறது. பேரளவுகள் சுடான் தலைமை மீள ஒரு நாள் எழும் நம் நாடு குமரிக்கண்டம் கனவல்லது நிஜம்தானே. சொல்லுங்கக்கா, இந்தியா ஒரு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழகத்தின் கல்வியுதவிக்காக பாடுபட்ட தென்னாட்டு காந்தி பற்றிய தேர்தல் என்படி மாணவர்கள் தமிழே உயிரே நடந்தேனே. இன்னைக்கு நம்ம பல நிகழ்ச்சி நடந்தது. கல்வி நிகழ்ச்சி நடந்தால், அப்புறம் தமிழ் இலக்கிய கழகம் 50 வருடம் பழமையான கழகம். நம்ம பள்ளியில 5வது அதாவது 6வது வருஷத்தை எட்டி போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல மாணவர்களுக்கான கல்வி நிகழ்ச்சிகள் பல நடந்துட்டு போன கலை திருவிழா, தோட்டக்கலை விசாரணை நடந்துச்சு. அடுத்த நடந்திருக்கு. ஒவ்வொரு அடுத்தடுத்து ஆசிரியர் பெருமக்களும் அந்த நேரத்துல நம்ம மாணவர்கள் எப்பயும் கலையை நோக்கி போகணும். படிப்பும் ஒழுக்கமும் கலையும் அவனுடைய வாழ்க்கையில் தான் உலகில் அவனை உயர்த்தப்படலாம். ஒழுக்கமில்லாத ஒரு கல்வி வந்து அது ஒரு கல்வி போல. இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை ஈடுபடுவோம். அதாவது தினசரி காலையில எடுத்தோடனே காலையில பிரசன் போடணும். அப்ப நாங்க டிஜிட்டல் சைன் போடணும். காலையிலே பிரசன் பண்ணணும். காலையில ஒரு ஆசிரியரால போட போட வேண்டியது அவசியம். அப்ப மாணவர்கள் அவங்களும் சிலதான் செய்யறாங்க. காலகாலத்துல எழுத்துச்சிலிருந்து சாதாரண முடிவு வரைக்கும் எல்லா நேரத்தையும் மொபைல் இல்லாத ஒரு நிமிடம் இல்லை. அந்த மொபைல் போனா எப்படி அது நிறைய பயன்படுத்த. அப்புறம் மொபைல் போன் தாண்டி நம்ம இருக்கக்கூடிய என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கதை எழுதலாம், கவிதை எழுதலாம், வாசிப்பு செய்யறதுக்காக பல விஷயம் சொல்லலாம். நானும் ஒரு சில கவிதை எழுதியிருந்தேன். அதை இந்த நேரத்துல தமிழ் இலக்கிய கழகத்தை சார்ந்த ஒரு நூலகம் சொல்லுது, ஒரு மனிதனை பார்த்து நூலகத்திற்கு எவ்வளவு வாழ்க்கையை எப்படியான ஒரு முற்றுப்புள்ளியை கூட முயற்சி கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியாகிறது. இன்னொரு yesterday is history, நேற்றையான ஒரு வரலாறு. tomorrow is history, நாளைக்கு மாயம். but today is gift, இன்னைக்குதான் பரிசு. that is called present. நம்ம சொல்றோம், அதாவது present அப்படின்றது present